ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அன்னம் தோசை. அன்னம் தோசை என்ன, அன்னம் சாதம் தாங்க. பழைய சோறு மீந்திருச்சா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிருப்போம், அதை சாப்பிடவும் முடியாது, வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது. அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, புழுங்கரிசி கொஞ்சம் ஊற வச்சு ஃபர்ஸ்ட் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இதை புழுங்கரிசி முதல்ல மிக்சியில் அரைச்சிப்பேன். அப்புறம் அந்த சாதத்தை மிக்சியில் அரைச்சி உப்பு போட்டு பிணைஞ்சி நல்லா தண்ணியாக கரைச்சி உடனே தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்ச புழுங்க அரிசியை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டேன். அதோட அந்த எடுத்து வச்சிருந்தோம்ல சாதம், அதையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோம் அது மாதிரி நல்லா தண்ணியாக ஊற்றிட்டு நல்லா சுற்றி ஊற்றணும். நடுவில் வச்சு ஊற்றாம இப்படி சுற்றி ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் தோசை. இதுக்கு பூண்டு சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அன்னம் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரவை தோசை ஊற்றுற மாதிரி இப்படி சுற்றி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா முறுமுறுன்னு வரும். எல்லாரும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு பூண்டு சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அப்பப்போ போடுற பதிவுகள் உங்களை சேரும். ஓகே, தேங்க்யூ.